இன்றைய நிகழ்ச்சியில் பிற்பகுதியாய் வருவது ஒரு பெண்ணை பற்றிய நிகழ்ச்சி. சமூகத்தில் ஒரு பெண் எப்படியெல்லாம் இருந்தால் தற்பொழுது இருக்கின்றாள், இனி இருக்கப் போகிறாள் என்பதை பற்றிய நிகழ்ச்சியாகும். இதற்கு பெண் நேற்று இன்று நாளை என தலைப்பு கொடுத்திருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் ஒரு விளக்கப்பாடலாக வளர்ச்சி ராகத்தில் அமைந்த ஒரு பாடலுடன் தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து நேற்றைய பெண் என்ற வரிசையில் இந்த நிகழ்ச்சி ஒரு இந்திய பெண் முற்காலம், தற்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களிலும் எப்படி இருக்கின்றாள் என்பதே ஆகும். நேற்றைய பெண்கள் என்பது இங்கு 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முற்கால பெண்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க பெண்கள் என பிரிக்கப்பட்டுள்ளது. முற்கால பெண்களில் சாவித்திரி மற்றும் நளாயினி ஆகியோரை விவரிக்கின்றது. இறந்து கிடந்த தனது கணவனின் உயிரை யமனிடம் சென்று வாதிட்டு மீட்டு வந்தவள் சாவித்திரி ஆவாள். நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் தனது கணவன் விருப்பத்திற்கு இணங்க அவனை மனதில் கவலையோடு ஒரு கூடையில் வைத்து விலை மாதரிடம் தூக்கிச் செல்கிறாள் நளாயினி. வரலாற்று சிறப்புமிக்க பெண்கள் என்ற வரிசையில் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட ஜான்சி ராணியின் கதையும், சிறுவயதில் திருமணம் செய்து சிறுவயதிலே விதவையாகி போன பெண்களை பற்றியும், வட இந்தியாவில் நடந்து வந்த இறந்து போன தனது கணவனின் சிதை எரியும் பொழுது அந்த நெருப்பிலே விழுந்து தனது உயிரையும் மாய்க்கும் பெண்களை பற்றிய பாடல்கள் அனைத்தும் நேற்றைய பெண்கள் வரிசையில் வருகிறது. முதலில் பெண்ணே உலகின் கண்ணே, ராகம் வளர்ச்சி, தாளம் ஆதி. దని గస దని స నిద పద గ ప నిద పదని గస ని స దని గస దని స నిద పద గ ప నిద పదని గస ని స దని గస దని స నిద పద గ ప నిద
da pada ga pa ni da pada ni sa ga ni sa da ni pada ni sa ga sa da ni pada ga pa sa ga pada ni da sa ga ni sa da ni pada ni sa ga sa da ni pada ga pa sa ga pada ni da ga sa ga pa ga ni da ni pa ni da ni ga sa ni sa ga sa ga sa ga pa ga ni da ni pa ni da ni ga sa ni sa ga sa sa ga ni ga sa da ni sa ga sa ni pa da ni pa ni sa ga pa da ni da sa ga ni ga sa da ni sa ga sa ni pa da ni pa ni sa ga pa da ni da sa ga pa ga pa da ba da ni sa ni da ni pa pa da ga pa sa ga pa ga pa da ba da ni sa ni da ni pa pa da ga pa sa ga pa da ni da ni sa ga ni sa da ni pa da ga pa sa ga ni sa ga pa da ni da ni sa ga ni sa da ni pa da ga pa sa ga ni sa ga pa da ni da ni sa ga sa ni da ni sa ni da pa da ni da pa da ni sa ga pa da ni sa ga pa da ni sa ga pa da ni sa பெண்ணே உலகின் கண்ணே பெண்ணே உலகின் கண்ணே பெண்ணே உலகின் கண்ணே பெருமைக்கு எல்லை விண்ணே பெண்ணே உலகின் கண்ணே பெருமைக்கு எல்லை விண்ணே பெண்ணே உலகின் கண்ணே பெருமைக்கு எல்லை பெண்ணே உலகின் கண்ணே காலம் மாறினும் கதைகள் மாறினும் காலம் மாறினும் கதைகள் மாறினும் ஞானம் சுமப்பவள் என்றும் நீயே ஞானம் சுமப்பவள் என்றும் நீயே பெண்ணே உலகின் கண்ணே உன் சிறப்பதனை உலகோர் உணர்ந்திட உரைத்திடும் நாளிதுதானே உன் சிறப்பதனை உலகோர் உணர்ந்திட உரைத்திடும் நாளிதுதானே புறவை வளர்த்திடும் ஒரு மகன் நீ எனும் உண்மை இயற்கைதானே புறவை வளர்த்திடும் ஒரு மகன் நீ எனும் உண்மை இயற்கைதானே பெண்ணே உலகின் கண்ணே அன்னை பிள்ளை அன்புடை மனைவி அனைத்துமானவள் நீயே அன்னை பிள்ளை அன்புடை மனைவி அனைத்தும்
Yet again, I will be explaining a few passages of this piece, Pen Nettre Indru Naalai in English. We now go on to present Netriya Pen, the woman of yesterday, yesteryears. This whole piece, this concept of Pen Nettre Indru Naalai, has been based on the principle that Netre, or the past, there was the good and the bad. Both coexisted. Indre, the present, the case is the same. While good and evil both coexist. Naalai, tomorrow, however, will be a very beautiful and idealistic one with only the good and no evil. Now coming to Netre. Netre has been categorized into two groups, the mythological woman and the historical woman. From mythology, we have chosen two very important characters, Savitri and Nalayini. Savitri was a woman of great courage and moral strength. She was a woman with keen intelligence. She was able to fight the Lord of Death, Yama, for the life of her husband. Savitri is the daughter of a king, knowing fully well that her husband has a very short life. She decides to marry Satyavan. She is warned by sage Narada about his very short life. Yet she chooses to marry Satyavan, for she falls in love with him. She prays to the five-faced goddess Gauri. She says, I have faith in you, and I am sure you will come to my aid. The appointed day arrives, and Satyavan goes to the forest to chop wood. Savitri requests him. She says, please, can I come with you? Can I accompany you? Satyavan agrees. And as fate would have it, Satyavan complains of fatigue. He says, I am tired. Savitri places him on her lap and tries to soothe him. Alas, he dies. Then arrives Yama, the god of death. And Savitri says, I will not part with the life of my husband. Lord Yama is perplexed. He says, as there is birth in this world, there is also death. That is the law. And I have come to do my duty. Savitri says, my husband is neither old, nor do I have any children. Death in this case is not right. Perplexed by this argument, Yama finally relents and he says, I will grant you but one boon, anything but the life of your husband, he says. Savitri at once jumps at the idea. She says, yes, I want but one boon, that I have many, many children. Yama grants her this boon, thereby indirectly also giving her the life of Satyavan. So was Savitri with so much of moral courage. While there was a woman like Savitri, there was another like Nalayini. Nalayini, the ever devoted wife, tends her sick husband who is bedridden due to various vices. At that point, he demands that he be carried to the house of a call girl. Submerging her own inner turmoil and feelings, Nalayini carries her husband in a basket on her head to the house of a call girl. Where then is this woman? There is the good and there is the evil. From history, we have the brave Queen of Jhansi who fought the British like a man. At the same time, a small little girl, a young child, was submitted to the tortures of becoming a widow. Her bangles were broken, her sindoor was removed. She was even shaven, her head was even shaven, and she was asked to wear a white cloth around her body. Where then is there the balance? While the Queen of Jhansi fought like a man, a young lady had to give up her little child
and join her husband in his funeral pyre, committing the act of sati. Where then is the balance? There is the good and there is the evil. Where then is the balance? The lyrics for this entire piece has been written by Sri Vavesu, Sri Vave Subramaniam, and the music has been choreographed by Swami Malai S.K. Suresh. நேற்று இன்று நாளை என்றெல்லா நேரமும் மாற்றம் இல்லாதது தானே பெண்மை. நேற்று இன்று நாளை என்றெல்லா நேரமும் மாற்றம் Sri Ta Kun Da Sri Sri Kun Da Sa Kun Da Ta Ka Ta Kun Da Sri Ke Ta Ta Ka Gun Da Sri Ta Kun Da Sri Sri Kun Da Ta Kun Da Ta Ka Ta Kun Da Sri மாற்றம்
சத்தியவானெனும் தலைவனை சாவின் தலைவாசல் தனிலிருந்து புத்தியை கொண்டு உட துணிவாலே வாதிட்டு மீட்டவள் சாவித்திரி சத்தியவானெனும் தலைவனை சாவின் தலைவாசல் தனிலிருந்து புத்தியை கொண்டு உள துணிவாலே வாதிட்டு மீட்டவள் சாவித்திரி சத்தியவானெனும் தலைவனை சத்தியவானெனும் தலைவனை சத்தியவானெனும் தலைவனை சத்தியவானெனும் தலைவனை சத்தியவானெனும் தலைவனை சத்தியவான்
சத்தியவானோ தலைவனே சத்தியவானோ தலைவனே சத்தியவானோ தலைவனே சத்தியவானோ தலைவனே சாவின் தலைவாசல் தன்னிலிருந்து சத்தியவானோ தலைவனே சாவின் தலைவாசல் தன்னிலிருந்து புத்தியை கொண்டு உள துணிவாலே வாதிட்டு மீட்டவள் சாவித்திரி புத்தியை கொண்டு உள துணிவாலே வாதிட்டு மீட்டவள் சாவித்திரி சாரிகா கரி சனித பதனி சாரி சனித பதனி சாரிகா கரி சனித பதனி
வேந்தர் வீழ்ந்த நாளிலே வெள்ளையர்கள் வந்து கொள்ளை கொண்டு சென்ற நாட்டிலே வெலவெலத்து ஆண்மையற்று வேந்தர் வீழ்ந்த நாளிலே கள்ளமற்ற நெஞ்சுரத்தினால் எழுந்த சக்தியே ஜான்சி ராணி என்பதே சமர்ந்த பெண்மையே கள்ளமற்ற நெஞ்சுரத்தினால் எழுந்த சக்தியே ஜான்சி ராணி என்ற பேரில் சமர்ந்த பெண்மையே கள்ளமற்ற நெஞ்சுரத்தினால் எழுந்த சக்தியே ஜான்சி ராணி என்ற பேரில் சமர்ந்த பெண்மையே நிசா ரிமரி சனி பனி சரி சனி பமப நிசனி பமரே மபனி சரி நிசா ரிமரி சனி பனி சரி சனி பமப நிசனி பமரே மபனி சரி மபனி சரி சரி நிசா ரிமபனி சனி சரி பனி சனி பம
பதியினுடல் சிலை நடுவே கிடக்கையிலே கைப்பிடித்த 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 பதியினுடல் கைப்பிடித்த பதியினுடல் சிதை நடுவே கிடக்கையிலே கைப்பிடித்த பதியினுடல் சிதை நடுவே கிடக்கையிலே கைப்பிடித்த பதியினுடல் நடுவே கிடக்கையிலே கைப்பிடித்த பதியினுடல் சிதை நடுவே கிடக்கையிலே மெய் துவண்ட சதியிவளும் விருந்தாவாள் நெருப்பினுக்கே மெய் துவண்ட சதியிவளும் விருந்தாவாள் நெருப்பினுக்கே மெய் துவண்ட சதியிவளும் விருந்தாவாள் நெருப்பினுக்கே நேற்று இன்று நாளை என்றெல்லானே மாற்றம் இல்லாதது தானே பெண்ணே நேற்று இன்று நாளை என்றெல்லானே மாற்றம் இல்லாதது தானே இன்றைய பெண்கள் நன்கு படித்து நல்ல அலுவலக வேலை பார்க்கிறார்கள், பெரிய அறிஞர்களாகிறார்கள், விஞ்ஞானியாகவும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறப்புற்று விளங்கிய போதும் வீட்டிற்கு வந்தவுடன் அனைத்து பொறுப்பும் அவளுடையதாகிறது. கணவனிடம் தலையாட்டி பொம்மையாக இருக்க வேண்டிய நிலையில் உள்ளனர். ஒரு கட்டுமானத் துறையில் வேலை பார்க்கும் பெண்கள் வியர்வை சிந்தி உழைக்க அவர்களுக்கு கிடைக்கும் சம்பளமோ பாதிதான். கணவன் மனைவி இருவரும் வேலை பார்க்கின்ற பொழுதும் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தால் பிரச்சனைகள் கடந்து மகிழ்ச்சியாய் வாழ முடியும் என்பது இன்றைய பெண். இப்பாடல் சுப்பிரமணிய பாரதியின் கும்மியடி பெண்ணே கும்மியடி என்ற பாடலுடன் இணைந்து காப்பிராகத்தில் அமைந்துள்ளது. Has once again been dealt in two different groups. On one hand, she is an educated woman, a woman who is qualified. She is working at a multinational. She's a software engineer, drawing a very handsome salary. But once she comes home, loving husband demands a cup of tea,
Little children demand her attention. An aged parent requires medical help. It is she who bears the brunt. While he, like the post, receives it at one end, she, like the drum, has it on both sides. On the other hand, she is an illiterate woman, a housemaid, who has to put up with a drunk husband. She not only supports her family, but also his drunken ways. She is like the queen of all animals, the tender, loving, the mother, the goddess, the cow. On one hand, she is whipped, but she is milked again at the same time. Indriya Pen. பாரதி பாடிய பிறகு பிறந்தது பெண் விடுதலை. ஆம், பெண் விடுதலை. தையலை உயர்வு செய், தையலை உயர்வு செய், தையலை உயர்வு செய். கும்மியடி பெண்ணே கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி. கும்மியடி பெண்ணே கும்மியடி, 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 கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே, சட்டங்கள் செய்வாள் கும்மியடி பெண்ணே, பட்டங்களால் வாழ் 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 கும்மியடி பெண்ணே, சட்டங்கள் செய்வாள் கும்மியடி பெண்ணே. கட்டிய தாலி கழுத்தில் விழுந்ததும் கை கட்டி நிற்பாள் கும்மியடி பெண்ணே, கட்டிய தாலி கழுத்தில் விழுந்ததும் கை கட்டி நிற்பாள் கும்மியடி பெண்ணே, கட்டிய தாலி கழுத்தில் விழுந்ததும் கை கட்டி நிற்பாள் கும்மியடி பெண்ணே, கும்மியடி பெண்ணே கும்மியடி, 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 கும்மியடி பெண்ணே. அலுவலகம் செல்வாள் கும்மியடி பெண்ணே, அதிகாரியாவாள் கும்மியடி பெண்ணே, 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 அலுவலகம்
இல்லம் செல்வாள் கும்மியடி பெண்ணே அதிகாரியாவாள் கும்மியடி பெண்ணே மாலை முடிந்ததும் வீட்டுக்குள்ளே வர வேலைக்காரியாவாள் கும்மியடி பெண்ணே மாலை முடிந்தங்கே வீட்டுக்குள்ளே வர வேலைக்காரியாவாள் கும்மியடி பெண்ணே மாலை முடிந்தங்கே வீட்டுக்குள்ளே வர வேலைக்காரியாவாள் கும்மியடி பெண்ணே மாலை முடிந்தங்கே வீட்டுக்குள்ளே வர வேலைக்காரியாவாள்
பெண்ணே கும்மியடி கும்மியடி 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 பெண்ணே நாளைய பெண்கள் எப்படி இருக்கப் போகிறார்கள்? வரப்போகும் நாட்களில் ஆண்களோடு பெண்களும் சரிசமமாக கணவனோடு மனைவி கைகோர்த்து கொண்டு அன்போடு சுதந்திர பறவைகளாக பெண்கள் இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. அப்படி நடக்குமேயானால் ஒரு பெண் அன்போடும் அரவணைப்போடும் தாயாக, மனைவியாக, குழந்தையாக இருந்து எல்லோரையும் காப்பாள் என்பது உறுதி. கசக 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 பா நிதபமா கபம ரே கமா தபா ரி கபமா கசரே கமா ரி சா.
இனியதற்கு அச்சமே. ஆண்கள் பாதி பெண்கள் பாதி ஆனதிந்த உலகமே. இருவருக்கும் நீதி ஒன்று இனியதற்கு அச்சமே. ஆண்கள் பாதி பெண்கள் பாதி ஆனதிந்த உலகமே. இருவருக்கும் நீதி ஒன்று இனியதற்கு அச்சமே. ஆண்கள் பாதி பெண்கள் பாதி ஆனதிந்த உலகமே. இருவருக்கும் நீதி ஒன்று இனியதற்கு அச்சமே. ஆண்கள் பாதி பெண்கள் பாதி ஆனதிந்த உலகமே. இருவருக்கும் நீதி ஒன்று இனியதற்கு அச்சமே. இருவருக்கும் நீதி ஒன்று இனியதற்கு அச்சமே. இருவருக்கும் நீதி ஒன்று இனியதற்கு அச்சமே. இனியதற்கு அச்சமே. இனியதற்கு அச்சமே. வேத முனிவர் விதிப்படி ஆணொடு பெண் முற்று நிகரெனவே அந்நாளில் பேணி வந்தார். மறுபடி இது நிகழும் சுழற்சி இதை நிகழ்த்துவது பெண்ணெனும் சக்தியே. பெண்ணெனும் சக்தியே. பெண்ணெனும் சக்தியே.